வணக்கம். நான் பல் மருத்துவர் டாக்டர் சக்தி. அதாவது ஒரு பல் எடுத்துட்டோம், திரும்ப கட்டாமலே விடுறனால வரக்கூடிய விளைவுகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு இயற்கையான பற்களே பார்த்தோம் அப்படின்னா கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம். அதை நம்ம பாதுகாத்து சரியான முறையில் வச்சுக்கும் போது இந்த செயற்கை பற்கள் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் அந்த பற்களை நம்ம பாதுகாக்க தவறும் போது, அதாவது அதில் ஏதாவது சொத்தை வந்துடுது, இல்லை ஏதாவது பற்கூச்சம் இருக்குது அப்படிங்கிற போது ஆரம்ப நிலையிலேயே நம்ம சரி பண்ணிக்கணும். ஆனால் அது சரி பண்ணாமல் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சொத்தையாகி எடுக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். சரி, ஓகே, பல் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம கட்டிக்கணும். எப்படினாலும் நம்மளுடைய பல் மருத்துவர் பல் எடுத்து ஒரு 10 நாளோ இல்லை 15 நாள் கழிச்சோ ரிவ்யூ வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போய் பார்த்து நமக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நம்மளுடைய பற்களை கட்டிக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பற்கள் இப்போ எடுத்தாச்சு, ஒரு பல்லோ 2 பல்லோ எடுத்துடுறோங்க. ஆனால் நாளடைவில் அதை கட்டாமல் இருக்கும் போது என்னெல்லாம் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு பல் நடுவில் இப்படி ஒரு பல் இருக்குது, அதை எடுத்துடுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு விதமான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய பல், இந்த பக்கம் இருக்கக்கூடிய பல் கொஞ்சமாக மெதுவாக சாஞ்சு அந்த ஸ்பேஸை இப்போ க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது பேர் தான் ஃபிசியலாஜிக்கல் மைக்ரேஷன். அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பல் எடுத்த இடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்படி கீழே இறங்கும் போது, அதாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக நம்மளுடைய வாய் தாடையில் பல்லோட தழைப்பகுதி மட்டும்தான் வெளியே தெரியும். வேர்பகுதி பார்த்தோம் அப்படின்னா எகிருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இப்படி கீழே இறங்கும் போது அந்த வேர்பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டூத் சென்சிட்டிவிட்டி, அதாவது பல் கூச்சம் வர ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம பல் எடுத்த இடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பல் கீழே இறங்கும் போது அந்த மேலே இருக்கக்கூடிய பற்களில் இந்த மாதிரி எகிறு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிடும். அதே மாதிரி வேர் கீழே இறங்க ஆரம்பித்து நமக்கு பல் கூச்சம் வரும். அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பற்கள் எல்லாமே கரெக்டாக அலைன்மெண்ட்டில் இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்காது, கரெக்ட் அலைன்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த பல் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பற்களுடைய வரிசை, அதாவது அதனுடைய அலைன்மெண்ட் மாற ஆரம்பிக்கும். அப்படி மாறும் போது அதாவது ஒவ்வொரு பல்லும் இப்படி சாயும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது 2க்கு மேற்பட்ட பற்கள்லாம் எடுத்துட்டோம், மேலே கீழ் தடையில் அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சாய ஆரம்பிக்கும். அப்போ தேவையில்லாத இடத்துல ஒரு வி ஷேப் ஸ்பேஸ் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதை நம்ம சரிவர ப்ரஷ் பண்ணி ஃப்ளாசிங் பண்ணி மெயின்டைன் பண்ணாத போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போய் அந்த இடத்துல தங்கி பல் சொத்தையும் ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கால்குலஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தங்கி நம்மளால சரிவர க்ளீன் பண்ணாமல் இருக்கும் போது அது நல்லா ஹார்ட் டெபாசிட்ஸாக மாறிடும். அதான் கால்குலஸ். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா பற்களினுடைய எலும்பை அரிக்க ஆரம்பித்து பல் ஆடக்கூடிய அபாயத்தையுமே உண்டாக்கும். அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பற்கள் எல்லாமே சரிவர அலைன்மெண்ட்டில் இருக்குது, எந்த பல்லையும் எடுக்கல அப்படிங்கும் போது நம்ம 2 சைடுமே, இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி, சரிவர மென்று சாப்பிடுவோம். இப்போ பல் எடுத்தாச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடே ஒரு 2-3 பல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் இந்த சைடு மென்று சாப்பிட முடியாது. ஸோ ஒரு பக்கமாகவே தான் மென்று சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த டிஎம்ஜே பெயின், அதாவது டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட் பெயின் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சாப்பாடு சரிவர மென்று சாப்பிட முடியாத கண்டிஷனால் எல்லா பற்கள்லேயும் நமக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் வராது. ஸோ அதனாலேயும் நமக்கு இந்த டிஎம்ஜி பெயின் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம இப்போ ஒரு 2 பல்லோ 3 பல்லோ எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கட்டிக்கணும். ஒரு பல் எடுத்தாலும் கண்டிப்பாக நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம். நன்றி.